தலைவர் அவர்கள் பேசுவது பொய் என்றால் எதற்கு மக்கள் தன்னியல்பாக இவ்வளவு பெரும் மக்கள் கூட்டம் ஏன் வரணும்? தன்னியல்பாக அதான் 300 ரூபா கொடுத்தீங்களாமே. அந்த தூய்மை பணியாளரிடம் நாங்க பேசிய ஒரு வீடியோவை நாங்க வந்து 300 ரூபாய் கொடுத்து கூட்டம் கூட்டுறோம் அப்படின்னு பொய்யான அவதூறை 300 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க, கொடுக்கல, அதனால பெண்கள் வந்து கோபமாக பேசினாங்கன்னு அந்த வீடியோ இருந்தது. அது பொய்யான பச்சை அயோக்கியத்தனமான ஒரு செயல்பாடு. திமுகவினுடைய முகத்திரையை தமிழ்நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் தோலுரித்து கொண்டிருக்கிறார் அண்ணன் விஜய் அவர்கள். அதை பொறுத்து கொள்ள முடியாமல் மக்களிடமிருந்து எங்களை அந்நியப்படுத்துவதற்காக இது போன்ற ஒரு சூழ்ச்சி வேலைகளில், கேடுகட்ட வேலைகளில் அது முதல்வர் வந்து கூடுற கூட்டல, உதயநிதி அவர்கள் வந்து கூடுற கூட்டல, லோக்கல்லே கூடுற கூட்டம். அது வந்து உங்க டிவிக்கு முதல்வர் அதிகமா இருக்கு. முதல்வர் வந்தாவே கூட்டம் கூடாதுங்க, உதயநிதி வந்தாலே கூட்டம் கூடாது. அவங்க கூட்டத்தை காட்டுறாங்க. எங்களுடைய கூட்டம் என்பது தானாக வந்த கூட்டங்க, அன்பால் வந்த கூட்டங்க, பணத்தை கொடுத்து நாங்க கூட்டலன்றன. திருவாரூர் கூட்டமும் காசு கொடுத்து கூட்டப்பட்ட கூட்டம் தான். அங்க மேடையை போட்டு திமுக நிகழ்ச்சி பண்ணதில்ல, எங்களுக்கு மேடை போடுறதுக்கு ஒரு அனுமதி கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? அப்ப ஆளுங்கட்சிக்கு ஒரு சட்டம், தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு சட்டமா? நாங்க ஒரு இடம் கேட்டா அந்த இடத்துல நீங்க அனுமதி கொடுக்க மாட்டேன்றீங்க. ரொம்ப ஒரு குறுகலான ஒரு இடம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் வருதுன்னா அதுக்கு காவல்துறை பொறுப்பு, தமிழக அரசு பொறுப்பு. அப்ப அதெல்லாம் வரக்கூடாதுன்னு பார்க்கணும்ல. எல்லாம் வரக்கூடாது, பாதுகாப்பு இருக்கு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா எந்த இடம் கொடுக்கணும்? மாரத்தான் ஓட சொல்லுங்க, பல கிலோமீட்டர் ஓடுவர், கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு உழைப்பாளி. எந்த மாற்று நீங்க அத்தகைய துறைகளை கையில் எடுத்து ஆட்சி பண்ற இடத்துக்கு இன்னும் வரவே இல்லை. வருவாங்க, ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன தெரியும் நீங்க கேக்குறீங்க? கிட்னி திருட்டா கிட்னி முறைகேடா சொல்லுங்க. இவர் தானே சொன்னாரு, மாசு தானே சொன்னாரு. உங்க கரூர்ல என்ன நடந்துச்சு? வாழைத்தார பிடிச்சி தொங்குறாங்க, பாத்தீங்களா இல்லையா வீடியோ? இது கொள்கை கூட்டமா? இது இல்ல, அது அவங்க அப்படி இருக்கிறாங்கன்னு நம்மளும் அப்படி இருக்க முடியுமா? எங்க கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள், எங்க கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் யாராவது பேசியிருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த அடிப்படையில் நாங்கள் கொள்கை சார்ந்த ஒரு கூட்டம், கோட்பாடு சார்ந்த ஒரு கூட்டமாகத்தான். ஆதரவாளராக தான் வந்து ஒரு பிரவீன் காந்தி பேசுறாரு. எங்களுடைய ஆதரவாளர்லாம் கிடையாது. நாங்க சொன்ன ஆதரவாளர் வந்து காலையில ஒண்ணு பேசுவாங்க, மதியம் ஒண்ணு பேசுவாங்க. அண்ணன் சீமான் அவர்களை போன்று பச்சோந்தித்தனமாக பேசக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. நீங்க அந்த அடிப்படையில் தான் பார்க்கணும். இந்த கருத்து, பிரவீன் காந்தி அவர்கள் பேசிய கருத்து என்பது சமத்தனம் கொண்ட ஒரு கருத்து. அவரை வந்து தாவேக்கு ஆதரவாளர் என்று பதிவு செய்தது மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனம்ன்றான். யாரை கேட்டு நீங்க பதிவு சொன்னீங்க? வீட்டுக்கு ஒரு திருடன் வரானா என்ன பண்ணுவாங்க? வீட்டு கதவை திறந்தா வச்சிருப்பாங்க, கதவு பூட்டி விரட்டி விட்டுருவாங்க. ஒரு கழுசடை வருதுன்னா வீட்டுக்குள்ள விடுவாங்க. 26ல அப்படி சிச்சுவேஷன் தென்படுமான்னு பார்த்தா கேள்விக்குறியா இருக்கேன். திரும்பவும் திமுக வரதற்கான வாய்ப்பே கிடையாதுங்க. தமிழ்நாட்டு மக்கள் சாதாரணமா நினைக்கிறாங்க தாவேகா தனிச்சு நின்னா திமுக வெல்வதற்கு தான் வாய்ப்பு இருக்கு. தாவேகா அணி உருவாகும். வேலை வேண்டுமா? ப்ளூ ஓஷன் இருக்கிறது. 10th 12th டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு, தங்குமிடம், இஎஸ்ஐ, பிஎஃப், இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் 15,000 முதல் 30,000 வரை. பெண்களுக்கு முன்னுரிமை. 2,000க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். ப்ளூ ஓஷன். ஐத்தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை பரப்பு இணை செயலாளர் திரு லயோலா மணி அவர்கள். அவரிடம் தமிழக வெற்றி கழகம் தொடர்பான பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசியிருக்கிறோம். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் தான் கொஞ்சம் டயர்டாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சுற்றுப்பயணம்லாம் போயிருக்கிறீங்க. ரெஸ்பான்ஸும் நல்லா இருக்கிறதாகவே இங்கேருந்து பார்க்க முடியுது. ஆனால் கடைசியாக பேசினதில் வந்து நாகை, திருவாரூர் இங்கெல்லாம் பேசியிருந்தாரு. பேசினதில் இம்பார்ட்டண்ட்டான எழுற குற்றச்சாட்டுகள் என்னென்னா, ஒரு அடுக்கடுக்கான பொய்களை வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணுறாங்க. நம்ம அதை உள்ளே இருந்தும் பேசலாம். பட் இந்த பொய்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இதை மேலோட்டமாக சொல்லணும்னா, அண்ணாமலை அவர்கள் எப்படி பேசினாரு, சீமான் அவர்கள் எப்படி பேசுகிறாங்க, இந்த இடத்துல அவங்களுக்கு போட்டியாக விஜய் உருவாகி இருக்கிறாரு அப்படின்றாங்க. அதாவது தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக பொய் பேசக்கூடிய கட்சிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா, முதன்மை இடத்துல திமுக, ரெண்டாவது நாம் தமிழர், மூணாவது பிஜேபி. இவங்க தான் வந்து அதிகமாக மக்கள் மத்தியில் கட்டுக்கதைகளையும் பொய்களையும் பேசக்கூடிய ஒரு கட்சிகள். தமிழக வெற்றி கழகம் மக்களுக்கானதை பேசுகிறது, உண்மையை பேசுகிறது, அந்த உண்மையை உறக்க பேசுகிறது, அதை மக்கள் மத்தியில் பேசுகிறது. அந்த அடிப்படையில் தான் தலைவர் அவர்கள் திருச்சியிலும் பேசினாரு, அந்த அடிப்படையில் தான் அரியலூர்லையும் பேசினாரு, அந்த அடிப்படையில் தான் நாகப்பட்டினத்திலும் பேசினாரு, அந்த அடிப்படையில் தான் திருவாரூரிலும் பேசினார். தலைவர் அவர்கள் பேசுவது பொய் என்றால் எதற்கு மக்கள்
தன்னியல்பாக இவ்வளவு பெரும் மக்கள் கூட்டம் ஏன் வரணும்? இங்கே தன்னியல்பாக அதான் 300 ரூபா கொடுத்தீங்களாமே. நாங்கள் எங்க 300 ரூபா கொடுத்தோம்? அப்படிதான் சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு வராங்க. நீங்கள் 300 ரூபா கொடுத்து கூப்பிட்டு வரீங்க ஆட்கள். திமுகக்கென்று பல வாடகவாய்களும் கொத்தடிமைகளும் அதிகரித்து கொண்டே இருக்கிறாங்க. அந்த கொத்தடிமைகள் பரப்பக்கூடிய ஒரு பொய்யான ஒரு செய்தி தான் காசுக்கு கொடுத்து மக்களை கூட்டுறோம் அப்படின்னு ஒரு பொய் செய்தி சொல்கிறாங்க. நாங்கள் காசு கொடுத்து மக்களை கூட்ட வேண்டிய அவசியம் கிடையாது, தேவையும் கிடையாது. மக்கள் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் அண்ணன் விஜய் அவர்கள். எந்த இடத்திலும் நாங்கள் காசு கொடுக்கல. சமூக வலைதளத்தில் பரப்பி கொண்டிருக்கின்ற அது என்பது ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டாக தான் நான் பார்க்குறேன். அந்த வீடியோ காட்சியில் எங்கள் மாவட்ட செயலாளர் தாமு அவர்கள் அந்த தூய்மை பணியாளர்களிடம் பேசுவார். அவங்க தூய்மை பணியாளர்கள் ரிப்பன் மாளிகைக்கு வெளியில் 13 நாட்கள் அமைதியான முறையில், நேர்மையான முறையில், உண்மையான முறையில் போராடிய, தன்னுடைய கூலியை நிரந்தரமாக்க வேண்டும் என்று போராடிய தூய்மை பணியாளர்களை தமிழ்நாடு காவல்துறை அடித்து சித்திரவதை செய்து இரவோடு இரவாக கைது செய்தார்கள். அப்போது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கூலி படம் பார்த்து கொண்டிருந்தார். அந்த தூய்மை பணியாளர்களை கைது செய்து ஆங்காங்கே இருக்கக்கூடிய தனியார் திருமண மண்டபங்களில் அடைத்து வைத்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் வேளச்சேரி பகுதியில் ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் தூய்மை பணியாளர்கள் அடைத்து வைக்கப்பட்டிருந்தாங்க. அந்த தூய்மை பணியாளர்களை பார்ப்பதற்காக எங்கள் கட்சியை சார்ந்த தோழர்கள் போனாங்க. எங்கள் தலைவர் அவர்கள் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு மாவட்ட செயலாளரிடம் பேசினார். அவங்களுக்கு உணவு கொடுங்க, அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் சரி செய்து கொடுங்க என்று சொன்னதன் அடிப்படையில் எங்க மாவட்ட சொல்றது கேளுங்க, எங்க மாவட்ட செயலாளர் வெளியில வந்தவங்களை அந்த மண்டபத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டு வெளியே வந்த அந்த தூய்மை பணியாளரிடம் நாங்க பேசிய ஒரு வீடியோவை நாங்க 300 ரூபாய் கொடுத்து கூட்டம் கூட்டுறோம் அப்படின்னு பொய்யான அவதூறை 300 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி கூப்பிட்டு வந்தீங்க, கொடுக்கல, அதனால பெண்கள் கோபமாக பேசினாங்கன்னு அந்த வீடியோ இருந்தது. அது பொய்யான பச்சை அயோக்கியத்தனமான ஒரு செயல்பாடு, கேவலமான ஒரு செயல்பாடு, இழிவான ஒரு செயல்பாடு. மக்கள் தன்னெழுச்சியாக கூடக்கூடிய இந்த மக்கள் கூட்டத்தை கொச்சைப்படுத்துவதற்காக, இழிவு செய்வதற்காக திமுக போன்ற கொத்தடிமைகள், வாயை வாடகைக்கு விடக்கூடியவர்கள் பரப்புகின்ற ஒரு போலியான ஒரு வீடியோ. பாதிக்கப்பட்ட தூய்மை பணியாளர்களோடு எங்க மாவட்ட செயலாளரும் எங்க கட்சியை சார்ந்த தோழர்களும் பேசி கொண்டிருந்த ஒரு வீடியோ. அந்த வீடியோவை காசு கொடுத்து கூட்டின கூட்டம் என்று சொல்றாங்கல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கே தெரியும். காசே கொடுக்காமல் தமிழ்நாட்டில் யாருக்கு கூட்டம் கூடும் என்றால் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் கூடும், அண்ணன் விஜய் அவர்களுக்கு தான் கூடும் என்று எல்லோருக்கும் தெரியும். இவர்கள் தான் திமுக கட்சியை சார்ந்தவர்கள் தான் 500 ரூபாய் 1000 ரூபாய் என்று காசை கொடுத்து கரூரில் மக்களை கூட்டுவதற்கு முயற்சி செய்து முதலமைச்சர் அவர்கள் மக்களிடம் பேசாமல் அங்க இருக்கக்கூடிய சேரிடம் பேசினார். எங்களுக்கு எந்த தேவையும் கிடையாது. எங்களை விமர்சிப்பதற்கு உங்களிடம் எந்த கருத்தியலும் இல்லை, எந்த சித்தாந்தமும் இல்லை, எந்த கோட்பாடும் இல்லை. அப்ப அதனால என்ன பண்றீங்கன்னா, மக்கள் மத்தியில ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைக்கலாம் என்று முயற்சி செய்றீங்க. அந்த பொய்யான பிம்பத்தை எங்களுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ், சமூக வலைதள போராளிகள் மிகப்பெரிய அளவுல இவர்கள் பொய்யை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சமூக வலைதளத்தில் அடித்து தோஷம் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்ப இது போன்ற ஒரு பொய்யான அவதூறுகளை பரப்ப வேண்டிய தேவை திமுக எங்க வந்துச்சுன்னா, திமுகவினுடைய முகத்திரையை தமிழ்நாடு முழுவதும் மக்கள் மத்தியில் தோலுரித்து கொண்டிருக்கிறார் அண்ணன் விஜய் அவர்கள். அதை பொறுத்து கொள்ள முடியாமல் மக்களிடமிருந்து எங்களை அந்நியப்படுத்துவதற்காக இது போன்ற ஒரு சூழ்ச்சி வேலைகளில், கேடுகட்ட வேலைகளில் ஆளும் கட்சி ஈடுபடுகிறது. இதை தமிழ்நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்க. நாங்கள் ஒருபோதும் காசு கொடுத்து மக்களை கூட்டக்கூடிய கூட்டம் கிடையாது. மக்கள் அன்பால் கூடுகிறார்கள், பண்பால் கூடுகிறார்கள், பாசத்தால் கூடுகிறார்கள், நேசத்தால் கூடுகிறார்கள், ஆட்சி மாற்றத்தை உருவாக்க வேண்டும் என்பதால் கூடுகிறார்கள். திமுக என்கின்ற மக்கள் விரோத கட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக மக்கள் கூடுகிறார்கள். விக்கிரவாண்டி மாநாட்டில் 14 லட்சம் மக்கள் கூடினார்கள், காசுலாம் கொடுக்கல, தானாக கூடிய கூட்டம். மதுரை மாநாட்டில் 20 லட்சம் மக்கள் கூடினார்கள், காசு கொடுக்கல, தானாக கூடினார்கள். இல்லை, அதே திருவாரூரில் அவங்களும் ஒரு கூட்டத்தை காட்டுறாங்க. இத்தனைக்கும் அது ஒரு தலைவர் கூடுற கூட்டங்களில் அது ஒரு லோக்கல் பாடி மீட்டிங் மாதிரி தான். அது இந்த ஓரணிகள் தமிழ்நாடு தீர்மான ஏற்பு பொதுக்கூட்டம்னு சொல்லிட்டு ஒன்று நடத்தியிருக்கிறாங்க. அதனோட விஷுவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி திரும்பவும் சொல்கிறேன், அது முதல்வர் கூடுற கூட்டம் இல்லை, உதயநிதி அவர்கள் கூடுற கூட்டம் இல்லை, லோக்கல்லே கூடுற கூட்டம். அது உங்கள் டிவிக்கு முதல்வர் அதிகமாக இருக்கு. முதல்வர் வந்தாலே கூட்டம் கூடாதுங்க, உதயநிதி வந்தாலே கூட்டம் கூடாது. அவங்க கூட்டத்தை காட்டுறாங்க. எங்களுடைய கூட்டம் என்பது தானாக வந்த கூட்டங்க, அன்பால் வந்த கூட்டங்க, பணத்தை கொடுத்து நாங்கள் கூட்டலன்றன. திருவாரூர் கூட்டமும் காசு கொடுத்து கூட்டப்பட்ட கூட்டம் தான். முன்னாடி அந்த ட்ரோன் ஷாட் முன்னாடி காட்டுறாங்களே தவிர பின்னாடி காட்ட சொல்லுங்க, ஷேர் எல்லாம் எம்டியா இருக்கும். கரூர்ல எப்படி முன்னாடி மட்டும் ட்ரோனை காமிச்சு கூட்டம் இருக்கிற மாதிரி ஒரு மாயத்தை உருவாக்குனாங்களோ அதே போன்றதான் அது. பின்னாடி காட்ட சொல்லுங்க, ஷேர் எல்லாம் வெறிச்சோடி கிடக்குது. மக்கள் எல்லோரும் எங்கள் பக்கம் இருக்கிறாங்க. மக்கள் எல்லோரும் திமுக பிடியிலிருந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டும் என்று எல்லோரும் முடிவெடுத்து விட்டார்கள். அப்போ எங்க பின்னாடி மக்கள் வரக்கூடிய அந்த மக்கள் அலையை தடுத்து நிறுத்துவதற்காக திமுக பல வழிகளில்
சூழ்ச்சி வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க. இப்போ அங்கே மேடை போட்டு திமுக நிகழ்ச்சி பண்ணதில்ல, எங்களுக்கு மேடை போடுறதுக்கு ஒரு அனுமதி கொடுக்க சொல்லுங்க பார்ப்போம். ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? அப்போ ஆளுங்கட்சிக்கு ஒரு சட்டம், தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு சட்டமா? நாங்கள் ஒரு இடம் கேட்டால் அந்த இடத்துக்கு நீங்கள் அனுமதி கொடுக்க மாட்டேன்றீங்க. ரொம்ப ஒரு குறுகலான ஒரு இடம். சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் வருதுன்னா அதுக்கு காவல்துறை பொறுப்பு, தமிழக அரசு பொறுப்பு. அப்ப அதெல்லாம் வரக்கூடாதுன்னு பார்க்கணும்ல. வரக்கூடாது, பாதுகாப்பு இருக்கணும். சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னா எந்த இடம் கொடுக்கணும்? நல்ல பரப்பளவில் பெரிய இடமா தானே கொடுக்கணும். அங்கதானே சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராது. அங்கதானே மக்கள் வந்து ஒரு குறுகலாக இருக்க முடியாது, மக்கள் நெருக்கமாக இருக்க முடியாது. நீங்க குறுகலான இடத்த கொடுத்துட்டு மக்கள் வந்து கூட்டம் அதிகமாக வருது, அங்க தள்ளுமுள்ளு ஏற்படுது, பல இடையூறுகள் ஏற்படுது, மின் கம்பிகள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல நீங்க அனுமதி கொடுக்குறீங்க. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? அங்க அந்த கூட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கணும், யாராவது ஒருத்தர் சாகணும், அதை வச்சு சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்தணும், எங்க தலைவருக்கு எதிராக வந்து ஒரு அவதூறை பரப்பணும், கட்சிக்கு எதிராக ஒரு அவதூறை பரப்ப வேண்டும் என்று காவல்துறையும் தமிழ்நாடு அரசும் திட்டமிட்டு வேலை செய்கிறார்களா என்ற ஒரு சந்தேகம் வருதா இல்லையா? நாங்க ஒரு 10 இடம் எழுதி கொடுக்குறோம், இந்த இடத்துல அனுமதி கொடுங்கன்னு, நீங்க அதை கொடுக்க மாட்டேன்றீங்க. நீங்க ஒரு இடம் கொடுக்குறீங்க, அந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குறுகலான ஒரு இடமா இருக்கு. அந்த ஒரு குறுகலான இடத்துல எத்தனை பேர் வந்து நிற்க முடியும்? அப்ப இதுதானே அடக்குமுறை, இதுதானே எங்க தலைவர் சொல்றாரு. என்ன சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா? உங்களுடைய மிரட்டலுக்கு பயப்படக்கூடிய ஆள் நான் கிடையாது. கொள்கையை சொல்லி கொள்ளையடிக்கிற உங்களுக்கே இவ்வளவு இருக்கின்ற பொழுது வேர்வை சிந்தி உழைத்தனா எதையும் எதிர்கொள்வதற்கு தயாரு. மிரட்டி பார்க்கலாம் நினைக்காதீங்க, விஜய் மிரளக்கூடிய ஆள் கிடையாது என்று துணிச்சலாக நாங்க ஏன் பேசுறோம்னா, அடாவடித்தனத்தில் ஈடுபட்டு கொண்டு இருக்காங்க, அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்றாங்க, அதிகாரத்தை தவறா பயன்படுத்துறாங்க. அந்த ஆட்சியும் அதிகாரத்தையும் வைத்து உண்மையான நேர்மையான மக்களுக்கான ஒரு நல்லாட்சியை கொடுங்க. கோடி கோடியா கொள்ளையடிக்கிறீங்க. உங்களுக்கு கொடுக்கிற மாதிரியே தான் கண்டிஷன்ஸ் எல்லாருக்கும் கொடுக்குறோம் அப்படின்னு யாருக்கு கொடுத்துருக்காங்க? இப்போ திமுக கொடுக்குறாங்களா? திமுக ஏற்கனவே அமித்ஷா வந்த போல எப்படி இருந்தது அப்படிங்கறதெல்லாம் மேற்கோள் காட்டுறாங்க. நாங்க பாஜக தலைவர்கள் இங்க வந்தாலே இந்த மாதிரி நாங்களே ஒரு 20 கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கோன்னு டிஎன் ஃபேக்ட் செக்ல போடுறாங்களே. மோடி அவர்கள் சென்னையில் கடந்த 2024ஆம் ஆண்டு ஏப்ரல் 9ஆம் தேதி பிரதமரின் பேரணிக்கு காவல்துறை 20 நிபந்தனைகளை விதித்தது. உங்களுக்கு மாதிரி தான் அவங்களுக்கும் நிபந்தனைகள் போட்டிருக்கோம். அப்ப எப்படி ரோட் ஷோ எப்படி நடந்துச்சு? ஆமா, நிபந்தனை போட்டு நிபந்தனைகளை ஃபாலோ பண்றதன் அடிப்படையில் நடக்குது. ரோட் ஷோ நடத்துனாங்களா இல்லையா? நடத்துனாங்க. வழக்கு பதிவு பண்ணிருக்கீங்களா? அவங்க தான் நிபந்தனைகளை ஃபாலோ பண்ணாங்கன்றாங்க. ரோட் ஷோ கிடையாது இல்லைங்க. நிபந்தனையில ரோட் ஷோ எப்படி நீங்க அவருக்கு மட்டும் கொடுத்தீங்க, எங்களுக்கு ஏன் நீங்க கொடுக்கல? நீங்க அந்த நிபந்தனை போட்டீங்களா? கையை இவ்வளவுதான் காட்டணும், வண்டியை விட்டு வெளியில வரக்கூடாது, வண்டிக்கு மேலே ஏறக்கூடாது, கீழே இறங்கி மக்களை பார்க்கக்கூடாது, மக்களை தொட்டு பேசக்கூடாது என்று நிபந்தனைகளை விதித்தார்களா? சொல்றாங்கல்ல 20 நிபந்தனைகள் போட்டேன்னு. நீ 20 நிபந்தனைகள் போட்ட பிறகு தானே அவர் ரோட் ஷோ போனாரே. பிரதமர் அவர்கள் ரோட் ஷோ போனாரே, அமித்ஷா அவர்களும் ரோட் ஷோ போயிருக்கிறாரு. 20 நிபந்தனைகளுக்கு உட்பட்டு அந்த ரோட் ஷோ நடந்தது அப்படிங்கறத. ஏன் அந்த ரோட் ஷோ ஏன் எங்களுக்கு நீங்க ஏன்னா விஜய் அவர்கள் பேசும்பொழுது மோடி வரும்போதும் அமித்ஷா வரும்போதும் நீங்க நிபந்தனைகளை போடுவீங்களா, அவங்களோட பேஸ்மெண்ட் ஆட்டம்ன்றாதா அப்படின்னு கேட்கிறாரு. இல்லைங்க, நாங்க அவங்களுக்கும் நிபந்தனை போட்டிருக்கோம்னு காட்டுறாங்க. அந்த நிபந்தனை அவங்க கடைபிடிக்கவே இல்லையங்க. ஐயா மோடி அவர்கள் போகும்போது எத்தனை வாகனம் போனதுன்னு பாருங்க, எவ்வளவு போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டதுன்னு பாருங்க, மக்கள் எவ்வளவு பிரச்சனைக்கு உள்ளானாங்கன்னு பாருங்க. அமித்ஷா அவர்கள் வரும்போதும் போக்குவரத்து இடையூறு ஏற்பட்டது. ஏன் அவர்கள் மீது நீங்க வழக்கு பதிவு பண்ணிட்டீங்களா? சட்டம் என்பது எல்லோருக்கும் சமம் தானே. ஐயா ஸ்டாலின் அவர்கள் 28 கிலோமீட்டர் ரோட் ஷோ போறாரு, அவருக்கு மட்டும் எப்படி சட்டம் சிறப்பு சட்டமா இருக்கு? நாங்க எந்த இடத்துலயும் சட்டத்தை மீறலையே. முன்னாடி 5 வாகனம் தான் போகுது, பின்னாடி 5 வாகனம் தான் போகுது. எங்க தலைவர் அவர்கள் அந்த பேருந்து விட்டு இறங்கினாரா? எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல தான் பேருந்துக்கு மேலே ஏறி நின்று பேசுறாரே தவிர வேற எப்பயாவது வந்து பேருந்து மேலே ஏறி கை காமிச்சாரா? எதுவுமே பண்ணலையே. நாங்க உங்களுடைய நிபந்தனைகளை சரியா தானே கடைபிடிக்கிறோம். மருத்துவ வசதிகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கோம், போக்குவரத்து வசதிகளை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கிறோம், வாகனங்களை நிறுத்தும் இடத்தை நாங்களே தயார் செய்து கொள்கிறோம், தண்ணீர் வசதியை நாங்களே ஏற்பாடு செய்து கொள்கிறோம், தீயணைப்பு வசதிகளை நாங்களே ஏற்பாடு செய்து கொள்கிறோம். உங்களுடைய எல்லா சட்ட விதிமுறைகளுக்கும் கட்டுப்பட்டு தானே நாங்கள் செயல்படுறோம். அப்போ அப்படி செயல்படுகின்ற பொழுது நீங்க வேண்டுமென்றே எங்களுடைய பரப்புரையில் பிரச்சனை வர வேண்டும் என்பதற்காக பல சூழ்ச்சிகளை நீங்க செய்து கொண்டே இருக்கிறீங்க. அதையெல்லாம் தவிடுபொடியாக்கி மக்களின் துணையோடு மிகப்பெரிய மக்களுக்கான அரசியல் புரட்சியை எங்க தலைவர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். சட்டம் என்பது எல்லோருக்கும் சமமா இருக்கணுங்க. சட்டம் என்பது எல்லோருக்கும் ஒரே விதமா இருக்கணும். முதலமைச்சருக்கு ஒரு சட்டம், எங்க தலைவருக்கு ஒரு சட்டமா? எல்லோரும் இந்நாட்டின் குடிகள் தானே. உதயநிதி ஸ்டாலின் எப்படி ரோட் ஷோ போறாரு? அவருக்கு யார் அனுமதி கொடுத்தா? யார் அனுமதி கொடுத்தா? அப்போ அதை நாங்கள் கேட்குறோம். இதுதான் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு, எல்லா கட்சிகளுக்கும் சமமான முறையில் வழிகாட்டுங்க, சமமான முறையில் நெறிமுறைகளை கொண்டு வாங்க என்று உயர்நீதிமன்றத்தினுடைய நீதிபதி எதுக்குங்க சொல்லணும்? இதுல அந்த பொய்களை சொல்லி வருகிறார் அப்படிங்கிற விஷயத்துல அவங்க இந்த பொய்களை சொல்லி வருகிறாருன்னு அவங்க சொல்றாங்கன்னா நீங்க சொல்லலாமா? அவர் என்ன பொய்யா சொல்றாரு? இல்ல, அதுக்கான விளக்கமும் உண்மை நிலை என்ன அப்படிங்கிறதையும் போறாங்க. என்ன கேட்க வேண்டியதும் என்ன பொய் கடமையா இருக்குல்ல. இப்போ மண்ணரிப்பை தடுக்க உருவாக்கப்பட்ட அலையாத்தி காடுகளை காக்க அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அப்படிங்கிறாரு. ஆனா உண்மை நிலை என்னவா இருக்குன்னு போடுறாங்கன்னா, தமிழ்நாட்டில் சதுப்பு நில காடுகள், அதாவது அலையாத்தி காடுகளின் பரப்பளவு
2 மடங்காக உயர்ந்திருக்கிறது. அரசினுடைய முயற்சியால் கடந்த 2021ஆம் ஆண்டில் 45 சதுர கிலோமீட்டராக இருந்தவை இன்று 90 சதுர கிலோமீட்டராக பெருகியுள்ளது. நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 586 ஹெக்டேர் நிலப்பரப்பிலும், மயிலாடுதுறை மாவட்டத்தில் 521 ஹெக்டேர் நிலப்பரப்பிலும் சதுப்பு நிலக்காடுகள் அமைந்துள்ளன அப்படின்றாங்க. நாகப்பட்டினத்தில் அக்கரைப்பேட்டைன்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த அக்கரைப்பேட்டை பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காடுகள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது, அழிக்கப்படுகிறது, விறகுகளுக்காக மரங்கள் வெட்டப்படுகிறது. புகார் இருக்குது, கோரிக்கை மனு இருக்குது. மக்கள் இன்று வரை கோரிக்கையை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அதை இந்த அரசாங்கம் சரி செய்ததா, பராமரிக்கிறதா? பராமரிப்பதாக இருந்தால் சுற்றுலாத்தலமாக மாற்றுங்க, மக்களுக்கு பயனுள்ளதாக மாற்றுங்க. அதை தானே எங்கள் தலைவர் சொன்னார். பராமரிங்க, மக்களுக்கு பயனுள்ளதாக மாற்றுங்க, சுற்றுலாத்தலமாக மாற்றுங்கன்னு தான் நம்ம கோரிக்கை வச்சுருக்கோம். இதில் என்ன தப்பு இருக்குது? அக்கரைப்பேட்டையில் மக்கள் கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய காடுகள் ஏன் அழிகிறது, யார் விறகுக்காக வெட்டுறாங்க, அதை கண்டுபிடிச்சி நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். இதில் எங்கே தப்பு இருக்குது? உண்மையை தானே சொன்னோம். இல்லை, நீங்கள் ஒன்றுமே செய்யலைன்னு சொன்னீங்க, ஆனால் அரசு இதை செஞ்சிருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க. அக்கரைப்பேட்டையில் இருக்கின்ற காடுகள் எப்படி அழியுது? அக்கரைப்பேட்டை நாகப்பட்டினத்தில் தானே இருக்குது, வேறு எதுவும் கிரகத்தில் இல்லைல்ல. அதை தான் எங்கள் தலைவர் சொல்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய பகுதிகளில் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கு, நடவடிக்கை எடுங்கன்னு நம்ம சொல்கிறோம். அதை இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க சொல்லுங்கள். நாகப்பட்டினத்தில் அரசு மருத்துவமனைகளில் மருத்துவர்களுடைய பற்றாக்குறை இருக்கிறது, செவிலியர்களுடைய பற்றாக்குறை இருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இன்று வரை நிரப்பப்படாமல் இருக்கிறது. இந்த நிமிடம் வரை நிரப்பப்படாமல் இருக்கிறது. அதுலேயும் ஒரு விஷயம், பிரசவம் பார்ப்பதற்கு மருத்துவர்கள் இல்லை அப்படின்னு நீங்கள் நாகூர் ஆண்டவர் அரசு மருத்துவமனையை குறிப்பிட்டார் விஜய் அவர்கள். ஆனால் அங்கே அப்படி ஒரு வார்டே கிடையாது. முதல்ல அந்த ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்க்க சொல்லுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. அதுவும் இல்லாமல் நீங்க சொல்றது இந்த ஹாஸ்பிட்டல் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு அங்க மருத்துவர்கள் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க. மருத்துவர்கள் கிடையாது. சட்டமன்றத்தில் ஆளூர் சானவாஸ் அவர்கள் நாகப்பட்டினத்தில் அரசு மருத்துவமனையினுடைய பற்றாக்குறை இருக்குது, தயவு செய்து விரைந்து நடவடிக்கை எடுங்கள் என்று ஆளூர் சானவாஸ் அவர்கள் பேசினாரா இல்லையா? எஸ், இங்கே தான் ஒரு விஷயம். அது நாகை அரசு மருத்துவமனையா நாகூர் ஆண்டவர் சரி, ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம்னு ஒன்று இருக்குங்க. அங்கே மருத்துவர்கள் இருக்கணுமா கூடாதாங்க? இருக்கணும். இப்போ ஒரு பிரசவத்துக்கு அவசரமாக போகிறாங்க, அதை சோதித்து பார்ப்பதற்கு மருத்துவர்கள் இருக்கணுமா கூடாதா? அங்கே இல்லை. அதாங்க தலைவர் சொல்றாரு. அங்க குறிப்பிட்ட மருத்துவமனையில அப்படி இல்லை, தவறாக இருக்கிறது அவர் சொல்றது அப்படின்னு தப்பு கிடையாதுங்க. போய் அமைச்சர் மாசு தான் சொல்றாரு. ஏங்க அவங்க 1000 சொல்லுவாங்க. இதே சுகாதாரத்துறை என்ன சொன்னதுன்னா, கொரோனா பேரிடர் காலத்தில் இறந்து போன மருத்துவர் குடும்பத்திற்கு அரசு வேலை தருவோம் என்று சொன்னார்களா இல்லையா? விவேகானந்தர் என்கின்ற ஒரு அரசு மருத்துவர் கொரோனா பேரிடர் காலத்தில் இறந்து போறார். கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு இறந்துடுறார். அந்த குடும்பம் இன்று வரை 4 ஆண்டுகள் ஆக போகிறது, இன்று வரை போராடி கொண்டிருக்கு. அரசு வேலை கொடுங்க, குடும்பத்தை சார்ந்த ஒரு நபருக்கு அரசு வேலை கொடுங்கன்னு போராடிட்டு இருக்கு. கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில் நோயாளிகளை எடுத்து செல்வதற்கு பொருள் இல்லைங்க. அதை நம்ம கண்கொள்ளாக பார்க்க முடியுது. செங்கல்பட்டு போன்ற பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனைகளில் முறையான மருந்துகள் இல்லை. பல அரசு மருத்துவமனைகளில் மருத்துவ உபகரணங்கள் உடைந்து காணப்பட்டிருக்கு, தூய்மையாக இல்லை. ஓமந்தூரார் அரசு மருத்துவமனைக்கு நம்ம இப்போ போவோமா? அங்கே இருக்கின்ற கழிவறைகளை நீங்கள் வந்து பார்க்குறீங்களா? அங்கே மக்கள் இருக்கக்கூடிய அறையை வந்து பார்க்குறீங்களா? சுத்தமாக கிடையாது. அப்போ திமுக வாய்க்கு வந்ததெல்லாம் போய் சொல்கிறாங்க. நாங்கள் தானே சொல்கிறோம், போய் பாருங்க. அவர் அமைச்சர் அவரை போய் பார்க்க சொல்லுங்க. ஒரு அவசரமாக ஒரு கர்ப்பிணி பெண்மணி வராங்க, ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் அங்கே இருக்குது, அவசரமாக வராங்க. இப்போ அதை சோதிப்பதற்கு அவர்களுக்கு மருத்துவம் கொடுப்பதற்கு ஒரு மருத்துவர் தேவையா இல்லையா? அங்கே மருத்துவர் இல்லைன்னு எங்கள் தலைவர் சொல்கிறார். இல்லைங்க, 8 கிலோமீட்டர் தாண்டி தான் இருக்குது அப்படின்னா இப்போ 8 கிலோமீட்டர் போகிறதுக்குள்ளே அந்த பெண்மணி இறந்துட்டா இது என்ன ஒரு பதில்? 8 கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்குது, 8 கிலோமீட்டர் இந்த பக்கம் இருக்கிறது பதில் கிடையாது. எல்லா துறைகளிலும் மருத்துவர்கள் இருக்கணும். தமிழ்நாடு முழுவதும் மருத்துவர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டு மருத்துவர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க, செவிலியர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க. பல பணியிடங்கள் அப்படியே காலியாக இருக்கு, ஏன் நிரப்பப்படாமல் இருக்கு? சொல்லுங்க. சுகாதாரத்துறையை பற்றி இவருக்கு என்னங்க தெரியும்? மாசு அவர்களுக்கு. அவர் நல்லா ஓட சொல்லுங்க, ஓடுவார். மாரத்தான் ஓட சொல்லுங்க, பல கிலோமீட்டர் ஓடுவார். கடுமையாக உழைக்கக்கூடிய ஒரு உழைப்பாளி, எந்த மாற்று. நீங்க அத்தகைய துறைகளை கையில் எடுத்து ஆட்சி பண்ற இடத்துக்கு இன்னும் வரவே இல்லை. வருவாங்க, ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க? எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன், அவங்களுக்கு என்ன தெரியும் நீங்க கேக்குறீங்க? கிட்னி திருட்டா கிட்னி முறைகேடா சொல்லுங்க. இவர் தானே சொன்னாரு, மாசு தானே சொன்னாரு, கிட்னி திருட்டுன்னு சொல்லாதீங்க, கிட்னி முறைகேடுன்னு சொல்றாரு. அது என்ன முறைகேடு? திருட்டுக்கும் முறைகேடுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு அமைச்சர் பேசக்கூடிய பேச்சா? அவருக்கு எந்த துறை தெரியுமோ அந்த துறையில பொறுப்பு கொடுக்கணுங்க. அவருக்கும் மருத்துவத்துக்கும் என்னங்க தொடர்பு இருக்கு? எந்த மருந்து எந்த நோய்க்கு பயன்படுத்த வேண்டும் என்று அவருக்கு தெரியுமா? அவர் ஒரு வழக்கறிஞருங்க, அவர் ஒரு விளையாட்டு வீரருங்க. விளையாட்டுத்துறையை கொடுத்துருக்கணுங்க. நீங்க மருத்துவத்துறையை கொடுத்துட்டு அவர் பேசுறதெல்லாம் நியாயம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. அவர் முதல்ல தயவு செய்து நாகப்பட்டினத்துக்கு சென்று அரசு மருத்துவமனைகளை பார்வையிட்டு உடனடியாக மருத்துவர்களை நியமனம் பண்ண சொல்லுங்க, செவிலியர்களை நியமனம் பண்ண சொல்லுங்க. இன்று வரை, இந்த நிமிடம் வரை, உங்களோட பேசி கொண்டிருக்கின்ற இந்த நிமிடம் வரை அங்கு பல அரசு மருத்துவர்களுடைய பற்றாக்குறை இருக்கு, செவிலியர்களுடைய பற்றாக்குறை இருக்கு, குடிநீர் பிரச்சனை இருக்கு, சாலை பிரச்சனைகள் இருக்கு, எல்லாமே இருக்கு.
அதெல்லாம் சரி செய்ய சொல்லிட்டு வேக்கானமெல்லாம் பேச வேணாம். மக்களுக்கு நல்லது பண்ண சொல்லுங்க தயவு செய்து. இன்னொரு விஷயம், கடல்சார் கல்லூரி எதுவும் நாகப்பட்டினத்தில் இல்லைன்னு குறிப்பிடுறீங்க. ஆனால் தமிழ்நாடு டாக்டர் ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் அங்கே நாகப்பட்டினத்தில் தானே இருக்குது அப்படின்னு மேற்கோள் காட்டுறாங்க. அதாவது உண்மை கண்டறியும் குழு என்று ஒரு குழு இருக்குது, தமிழ்நாடு அரசு நியமிச்சிருக்கு. ஃபேக்ட் செக்னு ஒரு டீம். அது வந்து மக்களுடைய தேவை உணர்ந்து மக்களுக்கான நன்மைகளை செய்யக்கூடிய, மக்களுக்கான செய்திகளை உண்மையோடு வெளிப்படுத்தக்கூடிய ஒரு குழுவாகத்தான் இருக்கணுமே தவிர திமுகவினுடைய ஊதுகுழலாக இருக்கக்கூடாது, திமுகவினுடைய கொத்தடிமையாக இருக்கக்கூடாது. அவர்கள் அப்படிதான் செயல்பட்டு கொண்டிருக்காங்க. நான் ஓபன் சேலஞ்ச், நாகப்பட்டினத்தில் எந்த இடத்தில் மெரைன் காலேஜ் இருக்கு, கடல் சார்ந்த படிப்பு கல்லூரி எங்க இருக்கு? மீன் சார்ந்த படிப்பு என்பது வேற, கடல் சார்ந்த படிப்பு என்பது வேற. இது கூட தெரியாம இப்படி ஃபேக்ட் செக்ல அவங்க இருக்கிறாங்க. இது கூட தெரியாம அவங்களுக்கு மாசம் மாசம் எப்படி சம்பளம் கொடுக்குறாங்க? அதுல தான் போய் சொல்லியிருக்காங்க இந்த காலேஜ் இந்த காலேஜ். நான் என்ன கேட்கறேன்னா, மெரைன் இன்ஜினியரிங் எங்க இருக்குன்னு தான் கேட்கறாங்க. ஒரு கப்பல் தொடர்பான படிப்பு எங்கெங்க இருக்கு அதை தான் நான் கேட்கறேன். மீன் தொடர்பான படிப்பு என்பது வேறங்க. இந்த வித்தியாசம் கூட தெரியாம அவங்க எப்படி மக்களுடைய வரி பணத்தில் எப்படி சம்பளம் வாங்குறாங்க? அவங்களாம் யாரு? தமிழ்நாடு அரசு தானே சம்பளம் கொடுக்குது. தமிழ்நாடு அரசு எப்படி சம்பளம் கொடுக்குது? மரத்திலிருந்து பறிச்சா கொடுக்குறாங்க, மக்களுடைய வரி பணத்தை சம்பளமாக கொடுக்குறாங்க. மக்களுடைய வரி பணத்தை சம்பளமாக பெற்றுக்கொண்டு அவர்கள் பொய் பேசுறாங்க. அதாவது உண்மையை கண்டுபிடிப்பதற்கென்று ஒரு குழு உருவாக்கப்பட்டிருக்கு, அந்த குழுவே பொய் பேசுது. இப்போ அந்த குழுவிடமிருந்து நம்ம உண்மையை வாங்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தமிழ்நாடு தள்ளப்பட்டிருக்கு. நிர்வாக சீர்கேடு, நிர்வாகம் செய்ய தெரியல. அந்த அடிப்படையில் தான் பார்க்கணும். அந்த உண்மை கண்டறியும் குழு என்பது தான் பொய் பேசியிருக்காங்களே தவிர எங்கள் தலைவர் உண்மையை தான் பேசியிருக்கிறாரு. நாகப்பட்டினத்தில் எந்த இடத்துல எந்த பகுதியில் மெரைன் காலேஜ் இருக்கு என்பதை அவர்களை காட்ட சொல்லுங்க. மெரைன் காலேஜ்னு ஒன்று இருந்துச்சுன்னா நான் சிறைக்கு போக தயாருங்க. என்னை சிறைப்படுத்துங்க, போய் அவதூறு பரப்புறேன் அப்படின்னு என்னை சிறைப்படுத்துங்க, நான் துணிச்சலோடு எதிர்கொள்றேன். அது கூட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தானே உருவாக்குனாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? திமுக என்ன பண்ணிருக்கு? டெல்டா காரன், விவசாய மகன்றீங்க, விவசாயிகளிடம் 40 ரூபா கொள்ளையடிக்கிறீங்க. கேட்டா அவங்க எம்எல்ஏ கேட்டா இல்லைங்க, அது அவங்களா விவசாயிகளா கொடுப்பாங்க. விவசாயிகள் எப்படி கொடுப்பாங்க? நீ மிரட்டாம விவசாயி கொடுத்துருவாங்களா? இது இந்த நெல் கொள்முதல். நம்ம ஒரு லாரி டிரைவர் வாங்குறதுக்கு சிஎம்கே என்ன தொடர்புன்னு கேட்குறாரு. சரி, ஒயின் ஷாப்பில் கூட தான் 10 ரூபா வாங்குறாங்க. அப்போ அதுக்கு அது எப்படிங்க அந்த பகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கும் அந்த பகுதியை சார்ந்த அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் தெரியாமல் 40 ரூபா வாங்கிட்டாங்களா? சில பேர்ட்ட தான் 40 ரூபா வாங்குறாங்க, சில பேர்ட்ட 50 ரூபா, சில பேர்ட்ட 60 ரூபா மூட்டைக்கேற்ற காசு வாங்குறாங்க. நம்மளும் விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க தானே, நமக்கு தெரியாதா? இது போன்ற பல மோசடியான வேலைகளை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கு. அதை எங்க தலைவர் மக்கள் மத்தியில் தோல் உரிச்சிருக்கிறார். உண்மையிலே நீங்க நேர்மையான ஒரு அரசாக இருந்தா அந்த எம்எல்ஏ என்னங்க சொல்லியிருக்கணும்? அப்படிலாம் கிடையாது. இது பொய்யான ஒரு குற்றச்சாட்டு. நான் தாவேக மிக வன்மையா கண்டிக்கிறேன், திரு விஜய் அவர்களை வன்மையா கண்டிக்கிறேன் தானே பேசியிருக்கணும். அப்படி சொல்லியிருந்தா மட்டும் ஏத்துட்டு அவர் என்ன சொல்றாரு? ஆமாங்க வாங்குறோம். அப்ப அவருக்கும் போகுது, அவருக்கும் கமிஷன் போகுது. அவர் மூலியமா அந்த பகுதியை சார்ந்த மினிஸ்டருக்கும் கமிஷன் போகலாம், மினிஸ்டர் மூலமாக சீஃப் மினிஸ்டருக்கும் கமிஷன் போகலாம். இந்த கட்சியே, இந்த ஆட்சியே வந்து ஒரு கமிஷன் ஆட்சி தானே. இது மக்களுக்கான ஒரு ஆட்சியா? எந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்காங்க? 40 ரூபாயில இருந்து முதல்வருக்கு காசு போகுதுன்னு ஆதாரம் இல்லாம நீங்க எப்படி சொல்லிட முடியும்? போகலாம் சொல்றேன். எம்எல்ஏக்கு தெரிஞ்சிருக்கல, அப்ப எம்எல்ஏ இதை கண்டிச்சிருக்கணுமா கூடாதா? வாங்குறாங்க அப்படின்னு எம்எல்ஏ சொல்றாருல, இப்ப எம்எல்ஏ எப்படி கண்டிச்சிருப்பா? இதெல்லாம் தப்பு. ஏற்கனவே அரசாங்கம் உங்களுக்கு 10 ரூபா கொடுக்குது. செயலாளர் அவராங்க, சட்டமன்ற உறுப்பினருங்க, சட்டமன்ற உறுப்பினரா இருக்காரு, அவர் கண்டிச்சிருக்கணுமா கூடாதா? ஏற்கனவே அரசாங்கம் உங்களுக்கு 10 ரூபா கொடுக்குது. அது இல்லாம நீங்க விவசாய வயிற்றுல ஏன் அடிக்கிறீங்க? அவங்ககிட்ட இருந்து ஏன் 40 ரூபா வாங்குறீங்க அப்படின்னு சொல்லியிருக்கணும்ல. சொன்னாங்களா? சொல்லலையே. அப்போ அதை விசாரிக்கணும். விசாரிக்கின்ற பொழுது அவர் நூல் பிடிச்சா போல எங்க போய் நிற்கணும்னு எல்லாருக்கும் தெரியும். எங்களை பார்த்து கொள்கையற்ற கூட்டணின்றீங்க. உங்க கரூர்ல என்ன நடந்துச்சு? வாழைத்தார பிடிச்சி தொங்குறாங்க, பாத்தீங்களா இல்லையா வீடியோ? இது கொள்கை கூட்டம், இது கொள்கை கூட்டமா? இது படிக்க வந்த ஒரு பெண்மணியை அண்ணா யூனிவர்சிட்டியில பாலியல் ரீதியாக கற்பழித்தான ஒரு திமுக கட்சியை சேர்ந்த அவன் கொள்கை சார்ந்தவனா? இல்ல, அது அவங்க அப்படி இருக்கிறாங்கன்னு நம்மளும் அப்படி இருக்க முடியுமா என்ன? நாங்க அப்படி எங்க? எல்லா விஜய் அவர்கள் இந்த இடத்துல ஏறிக்கிட்டு இருக்காங்க, இறங்கி அவரே சொல்றாரு, மரியாதை செலுத்துறோம். அவர் சொன்னதுக்கு அப்புறம் மரத்தை விட்டு இறங்கலன்னு அவர் தலையில இப்படி கை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிட்டு எதுக்கு அந்த இடம் கொடுக்குறீங்க? எதுக்கு அந்த இடம் கொடுக்குறீங்க? குறுகலான இடம் ஏன் கொடுக்குறீங்க? குறுகலான இடங்க, அந்த இடத்துல ஒரு 10,000 பேர் தான் நிற்க முடியும் அப்படின்ற ஒரு இடத்த கொடுத்துறீங்க. வர்றது ஒரு 50,000 பேர் வராங்க, ஒரு 30,000 பேர் வராங்கன்னா எப்படி நிப்பாங்க? நாங்க கேட்கறது 50,000 பேர் நிற்கக்கூடிய ஒரு இடத்த கேட்க. பிரச்சார பயணம் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு சிறப்பு அறிக்கைன்னு விடுறீங்க. அது போக இங்க பேசும்பொழுது ஒரு ஆனந்த் அவர்கள் தரப்புலையும் தொடர்ந்து வலியுறுத்தப்படுற ஒரு விஷயம் தான், ஏன் கம்பத்து மேல ஏறாதீங்க, ஏன் அந்த இது செவுத்து மேல ஏறாதீங்க, ஓட்டு மேல ஏறாதீங்க. பாத்தீங்களா அந்த ஓடுலாம் உடஞ்சு, ஸ்கூலோட ஓடுலாம் உடஞ்சு விழுந்துருக்கு. இதுக்கெல்லாம் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தா அது உங்களுக்கு டிராபேக் தானே, நெகட்டிவ் தானே. எங்களுக்கு ஏன் தலைவர் பேச்சையே உங்க தொண்டர்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க? நாங்க கேட்கக்கூடிய இடத்த கொடுத்தா எதுக்கு அந்த பிரச்சனை வரப்போகுது? நாங்க வந்து ரொம்ப ஒரு விரிந்துபட்ட ஒரு இடத்த கேட்கறங்க, ரொம்ப ஒரு பரவலான ஒரு இடத்த கேட்கறங்க. மக்கள் அதிகமா கூடக்கூடிய ஒரு இடத்த கேட்கின்ற பொழுது குறைவான எண்ணிக்கையில் மக்கள் கூடக்கூடிய ஒரு சந்தை நீங்க கொடுத்துட்டு இப்படி பண்ணாத அப்படி பண்ணாத எப்படி பண்ண முடியும்?
நாங்கள் கேட்கக்கூடிய இடத்த கொடுங்க. எங்கள் தலைவருக்கு தெரியும், எங்கள் தலைவரை பார்ப்பதற்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருவார்கள்னு தெரியும். தெரிஞ்சுதான் நாங்கள் இந்த இடத்த கொடுங்கன்னு நம்ம கேட்குறோம். அந்த இடத்த நீங்கள் கொடுக்கவே மாட்டேன்றீங்க. ஒரு முச்சந்தில் போய் கொடுக்குறீங்க, ஒரு தெரு முனையை கொடுக்குறீங்க, ஒரு 4 சந்தி ரோட்டை கொடுக்குறீங்க. அங்கே ஃபுல்லாக கட்டிடங்கள் இருக்குது, மரங்கள் இருக்குது, கூட்ட நெரிசல் ஏற்படுது. அப்போ அவன் என் தலைவனை பார்க்கணும், என் தலைமை பேசுகிறத கேட்கணும்னு நினைக்கின்ற பொழுது மரத்து மேலே ஏறுறான். ஏன் திமுக கட்சிக்காரன் கம்பத்து மேலே ஏறலையா? கனிமொழி அவர்கள் சொன்னாங்களே, அப்பா இறங்குப்பான்னு சொல்லலையா? ஒரு அன்பின் மிகுதியில், ஒரு ஆர்வம் மிகுதியில் தன் தலைவனை பார்க்க வேண்டும் என்பதற்காக தான் போகிறாங்களே தவிர, அதை எப்படி நீங்கள் கொள்கையற்றவர்கள் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? திமுக எல்லாம் கொள்கை இருக்கா? பாதுகாப்பு ஒரு இல்லை அது மட்டும் இல்லை, ஒரு ரிப்போர்ட்டரை எப்படி என்டிடிவி ரிப்போர்ட்டரை எப்படி நடத்துனாங்கன்னு இந்த உலகமே பார்த்தது. அப்படிலாம் அது ஒழுங்கீனமாக தானே அது பார்க்கப்படும்ன்ற. அது தவறு, உண்மையிலே அது தவறு. அப்படி பண்ணியிருக்க கூடாது. இன்னும் ஒன்று சொல்கிறேன், கட்சி துண்டு போட்டவர்கள் எல்லாம் கட்சியை சார்ந்தவர்கள் என்று நினைப்பது தவறு. எல்லோரும் வராங்க, பொதுமக்கள் வராங்க, பலரும் வராங்க. நம்ம கட்சியில் உறுப்பினர் சேர்க்கை என்பது ஆன்லைனில் சேர்ந்துக்கலாம். வாக்காளர் அடையாள அட்டை இருந்துச்சுன்னா ஆன்லைனில் மெம்பர் ஆகிக்கலாம். அப்படி யாராவது ஒருத்தர் எங்களுக்கு ஒரு அவப்பேரை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் இது போன்று துண்டை போட்டு அப்படி செயல்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த செயல் என்பது வன்மையாக கண்டிக்கக்கூடியது, தவறு தான். இனி வருங்காலங்களில் அது நடக்காது. நாங்கள் என்றும் பத்திரிகையாளர்களை மதிக்கக்கூடியவர்கள், போற்றக்கூடியவர்கள். தீய சக்திகள் பூந்துட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கிறதா? இல்லை, அதை விசாரித்து அதற்கான நடவடிக்கைகளை எங்கள் கட்சி ஈடுபடும். அதற்கு விசாரித்து கொண்டிருக்கோம். நம்ம நீங்கள் எல்லாருமே எங்கள் கட்சின்னு 19 சொல்லிடக்கூடாதுங்க. இப்போ நம்ம காவலர்களுடைய அந்த தொடர் கொலை கண்டித்து தலைவர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தார் சென்னையில். அப்போது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தரை பேச வைத்து இவர் எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் என்ற ஒரு பித்தலாட்டத்தை செய்தார்கள். அதன் பிறகு அதை நாங்கள் உண்மைத்தன்மையை கண்டடித்து தோல் உரிச்சோம். அதுபோன்று பல இடங்களில் பல வேலைகள் திமுக செய்து கொண்டிருக்குல்ல. அப்போ அதையெல்லாம் கண்டறிந்து முறையான உண்மைத்தன்மையை நாங்கள் வெளி உலகத்துக்கு காட்டத்தான் போகிறோம். அதனால் கட்சி துண்டை போட்டவர்கள் எல்லாமே தாவேக கட்சியை சார்ந்தவர்கள், அவர்கள் இப்படி செயல்படுறாங்க அப்படின்லாம் நீங்கள் நினைக்கக்கூடாது. அதனால் இது வருங்காலங்களில் இது போன்ற தவறுகள் நடக்காத வரை நாங்கள் அதோடு பொருத்தி பார்த்துக்கிறதுனா, இப்போ விஜய் அவர்கள் மாநாடு நடக்கிற இடத்துல, நீங்கள் இதை குறுகலான இடம் அதெல்லாம் சொன்னீங்க, மாநாடு நடக்கிற இடத்துக்கே வந்துடுறேன். இப்போ நீங்கள் சரி மேடைக்கு வரக்கூடாதுன்னு சைடில் வேலிலாம் போட்டிருக்கீங்க, இல்லை கிரீஸ்லாம் தட்டுருக்கீங்க, அதையும் தாண்டி ஏறி வராங்கன்றதும் சரி. நம்மளை வர வேணான்னு சொல்கிறாங்க, நம்மளை ஒழுக்கமாக வந்துட்டு போக சொல்கிறாங்க, ஒழுக்கமாக இருக்க சொல்கிறாங்க. பட் அதை கேட்காம பண்ணுறது தானே அந்த ஆக்ஷன்ஸ்லாம். அப்படின்னு அன்பின் மிகுதியில் தோழர்கள் வராங்க, அதை கட்டுப்படுத்தக்கூடிய வேலைப்பாடுகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. அரசியல் மையப்படுத்தக்கூடிய வேலைப்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. எல்லாம் அடுத்தடுத்த காலகட்டத்தில் சரியான முறையில் சரியாக திட்டமிட்டு, ஆனால் அது சிறப்பான முறையில் நடந்து கொண்டு அது ஒத்துக்கலாம். இன்னும் அரசியல் மையப்படுத்தப்படலை அப்படிங்கிறத ஒத்துக்கலாம். ஆர்வ மிகுதியில், அன்பின் மிகுதியில் தன் தலைவனை பார்க்க வேண்டும் என்பதற்காக ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க சிலர். அதை சரிப்படுத்தக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டு தானே இருக்கு. ஏங்க இப்போ கரூரில் இல்லை, அதை தான் சார், அதை தான் அது இன்னும் அரசியல் மையப்படுத்தப்படவில்லைன்னு ஒத்துக்கலாம் தானே, அதை எடுத்துக்கலாம் தானே. அரசியல் மையப்படுத்தப்படலைன்னா கூட்ட நெரிசல், அந்த கூட்டத்திலிருந்து எப்படியாவது தலைவனிடம் நம்ம ஒரு அன்பை பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக ஒரு மிகையாக ஒரு விஷயத்தை செய்கின்ற பொழுது அது தவறாக போய் முடிஞ்சிருது. அதை கட்டுப்படுத்த வேண்டிய வேலைகளை நம்ம ஈடுபட்டிருக்கோமே தவிர, நாங்கள்லாம் அரசியல் மையப்பட்டவர்கள் தான். தமிழ்நாடுனா என்ன, தமிழ்நாட்டிற்கான வரலாறு என்ன, கோட்பாடு என்ன, சித்தாந்தம் என்ன, இடஒதுக்கீடுனா என்ன, பெண்ணுரிமைனா என்ன, தந்தை பெரியார்னா யாரு, அண்ணல் அம்பேத்கர்னா யாரு, சமூக நீதினா என்ன, சமத்துவம்னா என்ன, ஜனநாயகம்னா என்ன, சாதிவாரி கணக்கெடுப்புனா என்னன்னு எங்களுக்கு எல்லாமே தெரியும். எங்களோடு ஊடகத்துல பேசுற உங்களுக்கு தெரியுது, தொண்டர்களுக்கு தெரியுதா? ஏன்னா அந்த கூட்டத்திலே போய் கேட்கும் உங்களோட கொள்கை என்ன அப்படின்னு கேட்டா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, விஜய பார்க்க வந்திருக்கோம், அது ஒண்ணுதான் சொல்றாங்க. திமுகல ஒருத்தர் ஒரு ஆசிரியர் அவர்கிட்ட மைக் கொடுத்து கேட்குறாங்க, திமுகவில் இருக்கிறத நீங்கள் எப்படிங்க உணர்றீங்க அப்படிங்கும்போது, நான் கொத்தடிமையாக இருப்பதில் பெருமை கொள்கிறேன், கடைசியில் எங்கள் சின்னையா இன்பநிதி வந்தாலும் அவரை நாங்கள் முதலமைச்சராகும், அவங்க குடும்பத்தில் காலில் விழுந்து கிடப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அது குறித்து யாருமே பேச மாட்டேன்றீங்க. ஒவ்வொரு உறுப்பினர்களும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க, அவங்களுடைய செயல்பாடும் அவங்களுடைய சிந்தனையும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இதை எல்லாமே நீங்கள் கட்சியோட நிலைப்பாடு, கட்சியோட தோழர்களுடைய நிலைப்பாடுன்னு நம்ம பார்க்கக்கூடாது. கரூரில் முப்பெரும் விழாவில் ஐயா ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரேம்ப் வாக் வர்றதுக்கு, அதாவது வாகனத்தில் வர்றதுக்கு ஒரு வழி அமைச்சிருந்தாங்க. அங்கே ஒரு திமுக கட்சியை சார்ந்த ஒரு சிறுநீர் அடிச்சாரா பார்த்தீங்களா இல்லையா? ஒன்பாத்தூர் போனாருங்க அந்த இடத்துல. அப்போ இந்த கூட்டத்தை நீங்கள் என்ன கூட்டம்னு சொல்ல வரீங்க? அங்கொன்றும் இங்கொன்றும் சில தோழர்கள் எல்லா கட்சியிலும் தவறு செய்வார்கள், தவறாக பேசுவார்கள். அதையெல்லாம் கட்சியோட பொருத்தி பார்க்கக்கூடாது. எங்கள் கட்சியில் இருக்கிற உறுப்பினர்கள், எங்கள் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்கள் யாராவது பேசியிருக்காங்களா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அந்த அடிப்படையில் நாங்கள் கொள்கை சார்ந்த ஒரு கூட்டம், கோட்பாடு சார்ந்த ஒரு கூட்டமாகத்தான் ஆதரவாளராக தான் இவர் பிரவீன் காந்தி பேசுறாரு. எங்களுடைய ஆதரவாளர்லாம் கிடையாது. நாங்க சொன்ன ஆதரவாளர் நான் முடிச்சுக்கிறேன் முதல்ல. இல்ல நீங்க எதை கேட்க வரீங்கன்னு இந்துக்களின் நாடு இந்தியா அப்படின்றாரு. மக்களின் விஜய் அவர்கள் ஏத்துக்குவாங்களான்ற அடுத்த கொஸ்டின்ஸ்லாம் வருது. எம்மதமும் எங்கள் மதம் என்ற உணர்வு கொண்டவர் எங்க தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள். எல்லா மதத்தையும் மதிக்கிறோம், எல்லா கடவுளையும் கும்பிடுறோம். எங்க கட்சியில் கடவுளை ஏற்றுக்கொண்டவர்களும் இருக்கிறார்கள், கடவுளை ஏற்றுக்கொள்ளாத கடவுள் மறுப்பாளர்களும் இருக்கிறார்கள், பெரியாரிய சிந்தனை கொண்டவர்களும் இருக்கிறார்கள், ஆன்மீக சிந்தனை கொண்டவர்களும் இருக்கிறார்கள். எல்லோரும்
எல்லோரையும் உள்ளடக்கிய கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். இவர்கள் நாடு அவர்கள் நாடுலாம் கிடையாது. இந்தியா என்பது நம் தாய் நாடு, எல்லோருக்குமான நாடு, எல்லா மதத்திற்கான நாடு, எல்லா மக்களுக்கான நாடு, சமத்துவ நாடு, சமூக நீதி நாடு, ஜனநாயக நாடாக இந்தியா இருக்க வேண்டும் என்று நம்ம நினைக்கிறோம். அதற்காக நம்ம போராடுறோம், குரல் கொடுக்கிறோம். பிரவீன் காந்தி போன்ற ஒரு நபர்கள் இது போன்று அபத்தமாக பேசி கட்சிக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துவதற்கு திமுகவால் இறக்கிவிடப்பட்டிருக்கிறாரோ என்ற ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது. எந்த இடத்திலுமே இவர் தாவேகாவின் ஆதரவாளர் நாங்கள் அறிக்கை ஏதாவது வெளியிட்டு இருக்கிறோமா? இல்லை எங்க கட்சி பொதுச் செயலாளர் அவரை பார்த்து ஏதாவது வாழ்த்தி சால்வை அணித்து இருக்காரா? அந்த பாயிண்ட்டை தவிர மற்ற எல்லாமே தாவேகாவினுடைய செயல்பாடுகளுக்கு ஆதரவாக தானே பிரவீன் காந்தி பேசிட்டு இருக்கிறாரு. ஏங்க ஆதரவாக பேசுகிறார் என்பதற்காகவே அவர் ஆதரவாளர் கிடையாதுங்க. அவர் பிரபலம் அடைவதற்காக நான் இன்னும் இருக்கிறேன் என்பதை மக்களிடம் காட்டிக் கொள்வதற்காக எங்க தலைவரை பலரும் பயன்படுத்துறாங்க. சிலர் ஆதரவாக பேசுறாங்க, சிலர் எதிர்த்து பேசுறாங்க. காலையில் ஒன்று பேசுவாங்க, மதியம் ஒன்று பேசுவாங்க. அண்ணன் சீமான் அவர்களை போன்று பச்சோந்தித்தனமாக பேசக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. நீங்க அந்த அடிப்படையில் தான் பார்க்கணும். இந்த கருத்து பிரவீன் காந்தி அவர்கள் பேசிய கருத்து என்பது விஷமத்தனம் கொண்ட ஒரு கருத்து. அவரை தாவேக ஆதரவாளர் என்று பதிவு செய்தது மிகப்பெரிய ஒரு அயோக்கியத்தனன்றான். யாரை கேட்டு நீங்க பதிவு சொன்னீங்க? என் கட்சியில் யாராவது தொடர்பு கொண்டீங்களா? இல்லை என் கட்சியோட செய்தி தொடர்பாளரை தொடர்பு கொண்டீங்களா? இல்லை என் கட்சியோட கொள்கை பொறுப்பு செயலாளரையோ எங்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளரை தொடர்பு கொண்டு இந்த பிரவீன் காந்தின்னு ஒரு நபரை நாங்கள் விவாதத்துக்கு கூப்பிடுறோம், அவரை தாவேக ஆதரவாளர் நாங்கள் போட்டுக்கிறோன்னு எந்த ஊடகமாவது கேட்டதுண்டா? இது ஊடக தர்மமா? ஊடகத்துக்கென்று ஒரு அறம் இருக்குங்க. பிரவீன் காந்தி அவர்கள் அந்த பேச்சு என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பேச்சு. நம்ம சமத்துவத்திற்காக சமூக நீதிக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம். ஆனால் அவர் இது ஒரு இந்து நாடு என்று ஒரு பிரிவினையை ஏற்படுத்துகிற வகையில் அவர் பேச்சிருக்கிறார். நம்ம எல்லோரும் சமமானவர்கள், எல்லோரும் சமத்துவ உணர்வோடு இருக்க வேண்டும் என்று தான் நம்ம குரல் கொடுத்து கொண்டிருக்கோம். இதை தான் நீங்கள் பாஜகவினுடைய பி டீமாக செயல்படுறீங்க. மோரோவர் இங்கேயும் நீங்கள் பேசும்போது திமுகவை தான் ஓவராக அட்டாக் பண்ணுறீங்களே ஒழிய பாஜகவை ஒரு வெண்சாமரம் வச்சு தடவுறது போல தான், மயிலிறகு வச்சு தடவுறது போல தான் நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க. பாஜக தமிழ்நாட்டில் என்ன நிலையில் இருக்குது? தாவேகா என்பது தமிழக வெற்றி கழகம் என்பது தேசிய கட்சி கிடையாது, மாநில கட்சி. தமிழ்நாட்டில் பிஜேபியினுடைய நிலை என்ன? பிஜேபி யாராவது சீன்றாங்களா? மக்கள் ஏறெடுத்து கூட பார்க்கல, மக்கள் அங்கீகரிக்க தயாராகவே இல்லை. எத்தனை ஆண்டுகள் வந்தாலும் சரி, பிஜேபி கட்சியை சார்ந்தவர்கள் குப்புறப்படுத்தாலும் சரி, தலைகீழ உருண்டாலும் சரி, ஒருபோதும் தமிழ்நாட்டில் பிஜேபி ஆள போகிறது கிடையாது. தமிழ்நாடு என்பது தந்தை பெரியார் அவர்களாலும் சமூக நீதி கருத்தாலும் சமத்துவ கருத்தாலும் தமிழ்நாட்டிற்கென்று இருக்கக்கூடிய பண்பாடாலும் கலாச்சாராலும் பக்குவப்படுத்தப்பட்ட ஒரு மண். அப்படிப்பட்ட ஒரு மண் எந்த பிளவுவாத சக்திகளையும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது. அந்த அடிப்படையில் பிஜேபியை மிக மூர்க்கமாக தமிழக வெற்றி கழகம் எதிர்க்கிறது, எதிர்த்து கொண்டே தான் இருக்கும். கபட நாடகம் யாரு போடுறாங்க அப்படின்னா திமுக தான் போடுது. திமுக கள்ள உறவுல இருக்கிறாங்க, மறைமுக உறவுல இருக்கிறாங்க. பிஜேபி எதிர்ப்பது போன்று எதிர்த்து கொண்டு பிஜேபியால் என்ன லாபத்தை சம்பாதிக்க வேண்டும் நீங்க எப்படி சொல்றீங்க? இதற்கு தான் ஒரு பதில முதல்வரே சொல்றாரு. பிஜேபி எதிர்ப்பில் இப்போ வந்தவர்களுக்கெல்லாம், அதாவது தாவேகாவை தான் குறிப்பிடுறாரு பெயர் சொல்லாம, வந்தவர்களுக்கு அனுபவம் இல்லை, வலிமை இல்லை, உண்மையிலேயே திமுக தான் பாஜக எதிர்ப்புல உறுதியாக இருக்கிறது அப்படின்றாரு முதல்வர். பிரதர், இதை நமக்கு சத்தமா சிரிக்கணும். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, பிஜேபி என்கின்ற ஒரு கட்சியை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தது யாரு? வளர்த்து விட்டது யார்? மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. பத்திரிகையாளரா யார் கொண்டு வந்தா? பிஜேபியை சந்து பொந்தெல்லாம் வளர்த்து விட்டவர்கள் யார்? கருணாநிதி அவர்களின் ஆசி பெற்ற சின்னம் தாமரை என்று சொன்னது யார்? திமுகவின் ஆதரவு பெற்ற சின்னம் தாமரை என்று சொன்னது யார்? மதத்தை வைத்து மத அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற எச் ராஜா போன்றவர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக மாற்றியவர்கள் யாருங்க? மக்கள்கிட்ட போய் பிஜேபியை கொண்டு போய் சேர்த்தது யாருங்க? குக்கிராமங்கள் வரைக்கும் பிஜேபி கொடியை பறக்கக்கூடிய சூழலை உருவாக்கியது யாருங்க? திமுகங்க. திமுக தாங்க பிஜேபியோடு கூட்டணி வைத்தது. ஒண்ணுமே இல்லாத பிஜேபியை தமிழ்நாட்டில் இன்று ஓரளவு அங்கொன்றும் இங்கொன்றும் இருப்பதற்கு காரணமே திமுக தாங்க. இவர்கள் பிஜேபி எதிர்ப்பா? எங்களெல்லாம் பார்த்தா பைத்தியக்காரனா தெரியுதா? லூசா நாங்கெல்லாம்? அப்புறம் ஏதாவது ஒரு விளையாட்டு போட்டி வச்சா நேரடியாக மோடியை தான் போய் கூப்பிடுறீங்க. ஐயா உதயநிதி ஸ்டாலின் அங்கிள் நீங்கள் வாங்க அங்கிள், நீங்கள் வந்தால் தான் அங்கிள் செஸ் போட்டி நடத்த முடியும், நீங்கள் வந்தால் தான் அங்கிள் கார் ரேஸ் நடத்த முடியும், நீங்கள் வந்தால் தாங்க காரே ஓடும் அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போயிடுறாரு. தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு இடி ரைடு வந்துச்சுன்னா உடனே முதலமைச்சர் டெல்லிக்கு போயிடுறாரு. கேட்டால் நான் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகிறேன்றாரு. 4 வருஷமா அந்த பக்கமே போகாத முதலமைச்சர் திடீர்னு அவசரமாக போகிறாரு. எதுக்கு போகிறீங்க? அவர் போயிட்டு வந்ததுக்கு பிறகு இந்த ஈடு எந்த ரைடுமே இல்லை. போகலன்றீங்க, போனால் ஏன்? இதை தானே எடப்பாடி பழனிசாமி செய்கின்ற பொழுது நீங்கள் விமர்சித்தீங்க. எதுக்குங்க ஒரு முதலமைச்சர் போய் நீங்கள் மோடி காலில் விழுந்து கிடக்குறீங்க? அதே தப்பு தானே நீங்கள் செய்கிறீங்க. மோடி அவர்கள் வந்தாருன்னா, நான் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு கொடையை பார்த்ததே இல்லைங்க. கருப்பு கூட தான் பார்த்துருக்கேன், கருப்பு கூட பார்த்துருக்கேன், சிவப்பு கூட பார்த்துருக்கேன், வெள்ளை கூட இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. வெள்ளை கூடையை தூக்கிட்டு போகிறீங்க மோடியை பார்க்குறதுக்கு. அப்போ இதெல்லாம் யாரை ஏமாற்றக்கூடிய வேலை? மோடி அவர்கள் நல்லவருன்றீங்க. அப்போ யாரை நீங்கள் ஏமாற்றி கொண்டு, அதுதாங்க தலைவர் சொல்கிறாரு, கொள்கையை வைத்து கொள்ளையடித்து கொண்டிருக்கின்ற ஒரு கூட்டம்.
உங்களுக்கே இவ்வளவு திமிரு இருந்துச்சுன்னா அப்ப எனக்கு எவ்வளவு இருக்குன்னு எங்க தலைவர் சும்மாலாம் பேசல, திமுக செய்யக்கூடியதான் பேசுறாரு. அப்போ தமிழ்நாட்டில் பிஜேபியை மூர்க்கமாக எதிர்க்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. ஆனால் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க, இப்போ இந்த அளவுக்கு நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம், மக்கள் ஆதரவு இருக்குது அப்படின்றீங்க. ஆனால் திமுகவுக்கு மாற்று தாவேக்கா அப்படின்னு சொல்ல என்ன தகுதி இருக்குது அப்படின்னு நேரு கேட்குறாரு. அதே இன்னொரு பக்கம் போனால் நீங்கள் இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் மாதிரின்னு சொல்லிட்டு வரீங்க இல்லையா, எம்ஜிஆருக்கு பின் ஸ்டாலினுக்கு தான் கூட்டம் சேருதுன்னு ஆர்எஸ் பாரதி சொல்றாரு. ஸ்டாலினே சிரிப்பார், திமுகவினர் இதெல்லாம் ஸ்டாலினே சிரிப்பார். எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு ஸ்டாலின் அவர்களுக்கு கூட்டம் வருதுன்னு ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்காரா? ஸ்டாலினே சிரிப்பார், சத்தம் போட்டு சிரிப்பார். எங்க வருது கூட்டம்? காணொலி காட்சிகள் காட்டட்டுமா? எங்க வருது கூட்டம்? எந்த இடத்துல வருது? ரோட் ஷோ போறாரு, மக்கள் இவரை தேடி வரல, இவரா மக்களை தேடி தேடி பார்த்து கை கொடுக்குறாரு. மக்களால் வெறுக்கப்படக்கூடிய, மக்களால் தூக்கி வீசப்படக்கூடிய ஒரு கட்சியாக திமுக இருக்கு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறாங்க. அதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் தான் எங்களை பார்த்து காக்கா கூட்டம், ரசிகர்கள் கூட்டம், கொள்கையற்ற கூட்டம் என்று விமர்சிக்கிறாங்க. சரி, நாங்கள் காக்கா கூட்டமாகவே இருந்துட்டு போகிறோங்க. ஆர்எஸ் பாரதி ஐயா அவர்களுக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் கழுசடை கூட்டம், மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டி கொள்ளையடித்து கொண்ட கழுசடை கூட்டம், பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மக்களை ஏமாற்றிய கழுசடை கூட்டம், அடாவடித்தனம் செய்து கொண்டிருக்கின்ற கழுசடை கூட்டம். அப்போ அவர்கள் நாகரிகமாக பேசுகிறோம், நாங்கள் நாகரிகமாக பேசுகிறோம். காக்காவை யாரும் விரட்டி விட மாட்டாங்க. காக்காவுக்கு உணவு கொடுத்து அரவணைப்பார்கள். காக்காவை முன்னோர்கள் என்று வழிபடுவார்கள். மக்கள் எங்களை காக்கா கூட்டமாக நினைத்து வழிபடுவார்கள், வரவேற்பார்கள். அப்போ ஒத்துக்கிறீங்க? வழிபடுவார்கள். அது அவருக்கு ஆர்எஸ் பாரதிக்கு நான் சொல்றேன், கழுசடை கூட்டத்தையும் திருடர்கள் கூட்டத்தையும் விரட்டுவார்கள். வீட்டுக்கு ஒரு திருடன் வரானா என்ன பண்ணுவாங்க? வீட்டு கதவை திறந்தா வச்சிருப்பாங்க, கதவு கூட்டி விரட்டி விட்டுருவாங்க. ஒரு கழுசடை வருதுன்னா வீட்டுக்குள்ள விடுவாங்க. 26ல அப்படி சிச்சுவேஷன் தென்படுமான்னு பார்த்தா கேள்விக்குறியா இருக்கேன். திரும்பவும் திமுக வரதற்கான வாய்ப்பே கிடையாதுங்க. தமிழ்நாட்டு மக்கள் சாதாரணமா நினைக்கிறாங்க தாவேக்கா தனிச்சு நின்னா திமுக வெல்வதற்கு தான் வாய்ப்பு இருக்கு. தாவேக்கா அணி உருவாகும் தமிழ்நாட்டில். இங்க போட்டியே தாவேக்கா அணியா திமுக அணியா தான் போட்டியே. இப்படி நீங்க தாவேக்கா வெர்சஸ் திமுகன்னு சொல்றீங்க, உங்க விஜயோட தனிப்பட்ட கருத்துன்ட்டு போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. மக்கள் கிட்ட உண்மை நிலை அப்படி இல்லை, கள நிலவரம் அப்படி இல்லை. திமுக வெர்சஸ் அதிமுக தான். தாவேக்காவா திமுகவா? இதுதான் 2026 அரசியல் போர். தாவேக அணியா திமுக அணியா? இதுதான் அரசியல் போர். இதில் வெற்றி பெறக்கூடிய அணி எந்த அணி? வாட்ட போட்டு அதிமுக. அது நீங்க அதிமுக காரங்க கேட்கலாம். அவர் தான் இப்படி சொல்றாங்கல்ல. அதிமுகவே பல அணியா இருக்குங்க. இங்க 2 அணி தான். தாவேக அணியா திமுக அணியான்னு சண்டை போயிட்டு இருக்கு. அதிமுக பல அணியா இருக்கு. எந்த அணின்னு யாருக்குமே தெரியாது. எந்த அணியில யார் இருக்கான்னு அவங்களுக்கே தெரியாது. அந்த அடிப்படையில் தான் அதிமுக இருக்குது. தொடர் தோல்விகளை அவர்கள் சந்தித்து கொண்டு வராங்க. மக்களால் புறக்கணிக்கப்படுறாங்க. ஓரளவுக்கு அந்த கட்சி உயிரோடு இருந்தது, உயிரோடு இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. ஆனால் பிஜேபி என்கின்ற ஒரு மதவாதத்தை, ஒரு பிளவுவாதத்தை, மக்களை துண்டாடக்கூடிய ஒரு கட்சியை தோளில் தூக்கி வைத்து சுமந்து வருவதால் தமிழ்நாடு பிஜேபியோடு சேர்த்து அதிமுகவையும் துடைத்து எறிந்து விட்டது. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த வடிவத்தில் பிஜேபியை உள்ள கொண்டு வந்தாலும் அவர் நிராகரிக்கப்படுவார், தோற்கடிக்கப்படுவார். 21ல பிஜேபி கூட கூட்டணியில இருந்தும் அந்த தோல்வின்றது இருந்தது ஒரு 3% தானே, ரொம்ப பெரிய அளவுலலாம் இல்லையா? அது எல்லா வாக்கும் அவருடைய வாக்கா? பாமகவினுடைய வாக்குங்க. அதெல்லாம் பாமகவினுடைய வாக்கை தனக்கான வாக்குகள் என்று சொல்லி வராங்களே தவிர இப்போ 2026 தெரிஞ்சிடும்ல, மக்கள் ஒருபோதும் பிஜேபியை ஏற்க மாட்டாங்க. இங்கே வந்து வெற்றி வீரனை தான் மக்கள் கொண்டாடுவார்கள், வெற்றி பெற்றவர்களை தான் நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் 26 முதலமைச்சராக யார் அமரப் போகிறார் என்பதுதான் ரேஸ். அதில் ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராவாரா, இல்லை எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் முதலமைச்சராக போறாரா, இல்லை ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக போகிறாரா என்ற ஒரு ரேஸ் போயிட்டு இருக்கு. அந்த ரேஸ்ல அண்ணன் விஜய் அவர்கள் முதன்மையாக ஓடிக்கொண்டிருக்கிறார். அதன் பிறகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார். ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசி இடத்துல இருக்கிறார். அவருக்கு இன்னும் வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதை வாய்ப்பை அவர் சரியாக பயன்படுத்தணும். தமிழ்நாடை காப்பாற்றக்கூடிய கடமை எல்லாருக்கும் இருக்கு. இல்லை, திமுகவை உண்மையிலேயே ஜெயிக்கணும், வீட்டுக்கு அனுப்பணுன்ற ஒரு எண்ணம் விஜய்க்கு இருந்தா அவர் அதிமுக கூட சேரணும். இல்லாட்டி 2026க்கு அப்புறம் தாவேக்காவை வந்து திமுக அழிச்சிடும். ஏன்னா தாவேக்கா தனிச்சு நிற்கிறது திமுகவோட வெற்றிக்கு தான் வழிவகுக்கும். திமுக அப்புறம் அடுத்த முறை ஜெயிச்சதுன்னா தாவேக்காவை அழிச்சிடும்னு கேடிஆர் சொல்றாரு, கேடி ராஜேந்திர பாலாஜி. இது ஒரு பக்கம் இது கால்குலேஷன்ஸ் கரெக்டாக தானே இருக்கு. இதையும் வந்து நீங்க சத்தமா சிரிச்சுட்டு அமைதியா மௌனமா போயிடணும். ஏன்னா அதிமுக ஏற்கனவே அழிந்து கொண்டே இருக்கிறது. பிஜேபி என்கின்ற ஒரு பெரும் மதவாதம் அதிமுகவை அழித்து கொண்டே இருக்கிறது. கட்சியில் குழப்பத்தை ஏற்படுத்தி கட்சியை துண்டாடி கொண்டே இருக்கிறாங்க. கட்சியில் ஃபர்ஸ்ட் 2 அணி இருந்துச்சு, அப்புறம் 3 அணி ஆயிடுச்சு, இப்ப 4 அணி, அடுத்து 5 அணி 6 அணி என்று அதிமுக என்கின்ற ஒரு கட்சியே இல்லாத ஒரு சூழலை பிஜேபி செய்து கொண்டிருக்கு. அதை அண்ணன் போன்றவர்கள் உணரணும். உங்க கட்சியை நீங்க காப்பாத்துங்கன்ற, தமிழ்நாட்டை நாங்க பார்த்துக்கிறோம், தமிழ்நாட்டை தமிழக வெற்றி கழகம் காப்பாற்றுறோம், அதிமுகவை தயவு செய்து பிஜேபியிடமிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்றோம். பிஜேபியினுடைய கடந்த கால வரலாறுலாம் பாருங்க, எல்லா மாநிலத்தினுடைய வரலாறுலாம் பாருங்க.
அங்கே இருக்கின்ற மாநில கட்சிகளோடு கூட்டணி வைத்து அந்த மாநில கட்சிகளை இல்லாமல் செய்துடுவாங்க. அந்த கட்சியை அப்படியே சுவாகா பண்ணுவாங்க. அந்த சுவாகா பண்ணக்கூடிய வேலையில் பிஜேபி ஈடுபட்டிருக்கு. அதற்கு பலிகடாக அதிமுக மாறிவிட்டது. நாங்கள் அதிமுக வீழ வேண்டும், அழிய வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் விரும்பலை. அதிமுகவும் ஒரு மாநில கட்சி. மாநிலத்தில் பல மாநில கட்சிகள் வலுவாக இருப்பது இந்த மாநிலத்தை பாதுகாக்கக்கூடிய ஒரு கவசங்கள் தான். அந்த அடிப்படையில் கண் எதிர அதிமுக வீழ்ந்து கொண்டே வருது, அதிமுகவை ஒரு மதவாதம் விழுங்குகிறது அப்படின்னு நாங்கள் பரிதாபம் தான் படுறோமே தவிர ஒளிஞ்சிடணும், நாசமாக போயிடணும் நாங்கள் நினைக்கல. ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. ஐயா எம்ஜிஆர் வழிகளில் நாங்கள் பயணிக்கிறோம். எம்ஜிஆர் அவர்கள் எப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்கினாரோ, மக்கள் புரட்சி 1977 ஏற்படுத்தினாரோ, அதே போன்ற விளைவுகளை அண்ணன் விஜய் அவர்கள் 2026 உருவாக்குவார். பார்த்து பார்த்து உருவாக்கிய கட்சி அதிமுக, நேசித்து உருவாக்கிய கட்சி அதிமுக, மக்களால் கொண்டாடப்பட்ட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சி அதிமுக. அப்படிப்பட்ட அதிமுக கண் எதிரே அப்படியே சரிந்து கொண்டே இருப்பதை பார்த்து எங்களுக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறோம். அவர்கள் கட்சியை காப்பாற்றிக் கொள்ளுங்கள், நீங்கள் தான் அழிந்து கொண்டிருக்கிறீர்கள், நாங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கிறோம். அதிமுகவை எதிர்க்காததற்கு காரணம், அதிமுக பற்றி பெருசாக விமர்சிக்காததுக்கு காரணம் அதிமுகவினுடைய வாக்குகளுக்கு தாவேகா குறிவைக்கிறது இல்லை, அதாவது அந்த தொண்டர்களை தன் பக்கம் ஈர்க்க பார்க்கிறது. அதிகாரத்தில் திமுக இருக்கிறது, அதனால் நாங்கள் திமுகவை மிக மூர்க்கமாக எதிர்க்கிறோம். திமுக பொய்களை சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கு, அதனால் நாங்கள் திமுகவை எதிர்க்கிறோம். இதே திமுக இருக்கக்கூடிய இடத்தில் அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்தால் அதிமுகவை தோல் உரிச்சிருப்போம், அதிமுகவுடைய முகத்திரையை கிழிச்சிருப்போம். அதிகாரத்தில் யார் இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து நாங்கள் கேள்வி கேட்கிறோம். தேவை ஏற்படுகின்ற பொழுது நாங்கள் கண்டிப்பாக அதிமுக குறித்து பேசுகிறோம். நீங்கள் பிஜேபியோடு கூட்டணி வச்சுட்டீங்க, அந்த கட்சி எங்கே இருக்குதுன்னே தெரியலன்னு மதுரை மாநாட்டில் எங்கள் தலைவர் பேசினார்ல. இப்போ இவ்வளோ நேரம் நான் தொண்டை கிளியே யாருக்காக பேசினேன்? அதிமுகவுக்கு தானே பேசினேன். இந்த மாநிலத்துக்கான ஒரு கட்சி இல்லை, அவ்வளோ அக்கறை கொண்ட அதிமுகவோட கூட்டணிக்கு பாசிபிளா? அக்கறை எல்லாரும் மீது இருக்குங்க. கட்சிகள் வேறுபட்டாலும் அங்க இருக்கக்கூடியவர்கள் நம்ம அண்ணன்கள், அக்காக்கள், சகோதரிகள் தானே. கேடிஆர் சொன்னார் இல்லையா, நீங்க தாவேகா அதிமுக கூட கூட்டணி வைக்கணும் அப்படின்றத ஏன் ஒரு அழைப்பா நீங்க பார்க்க கூட? நாங்க எங்கள் அண்ணன் விஜய் அவர்களே முதலமைச்சராக வந்திருக்கோம். தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்பதற்காக தான் கட்சி உருவாக்கப்பட்டிருக்கு. ஏடிஎம்கே ஆளுங்கட்சியாக வரணும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக ஆகணும் என்பது நாங்கள் வரல. அதற்கு அவங்க தொண்டர்கள் பாடுபடுவாங்க, அவங்க கட்சி தலைவர்கள் பாடுபடுவாங்க. நாங்கள் தமிழக வெற்றி கழகம் 2026 சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஆட்சியை அமைக்க போகிறோம். அதற்கான வியூகங்களை அமைத்து கொண்டு, அதற்காக கடும் பணிகளை செய்து கொண்டு, பல நெருக்கடிகளை தாண்டி, ஏற்றத்தாழ்வுகளை தாண்டி, பிரச்சனைகளை தாண்டி, காவல்துறையினுடைய அடக்குமுறை, ஒடுக்குமுறை, அடாவடித்தனத்தை எல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஒரு சூறாவளியை போன்று எங்கள் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். அந்த சூறாவளிக்கு முன்னாடி யார் வந்தாலும் காணாமல் போயிடுவீங்க. ஒரு மக்கள் தலைவராக வராது. அதனால் அந்த ஓட்டை பறிக்கிறோம், இந்த ஓட்டை பறிக்கிறோம்லாம் கிடையாது. அதிமுகவிலும் சரி, திமுகவிலும் சரி, பரம்பரையாக அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவர்கள், பரம்பரையாக திமுகவில் ஓட்டு போட்டவர்கள் எல்லாம் தமிழக வெற்றி கழகத்தில் ஓட்டு போடுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. 4 முறைக்கு மேலே, 5 முறைக்கு மேலே நான் தொடர்ந்து திமுகவுக்கு ஓட்டு போட்டேன் என்று சொன்ன பல அண்ணன்மார்கள் தாவேகாவுக்கு ஓட்டு போட தயாராகிட்டாங்க. பல அப்பாக்கள் தயாராகிட்டாங்க, பல அம்மாக்கள் தயாராகிட்டாங்க. நாங்கள் தான் தமிழ்நாடு முழுவதும் போகிறோமே, தலைவரோடு தானே சுற்றுப்பயணம் போகிறோம், பல மக்களை நம்ம பார்க்குறோமே. ஒரு கடையில் டீ சாப்பிட்றோம், அந்த கடையில் பார்த்தீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய புகைப்படமும், அம்மையார் ஜெயலலிதா அவருடைய புகைப்படமும் இருக்குது, அண்ணா அவருடைய புகைப்படமும் இருக்குது. அங்கே டீ ஆற்றக்கூடிய அந்த மாஸ்டர், அவர் தான் அந்த கடையோட ஓனர்னு நினைக்கிறேன். அவர் சொல்கிறார், தம்பி தைரியமாக போங்க தம்பி, இந்த வாட்டி எங்கள் ஓட்டு தாவேகாக்கு தான், நம்ம வீட்டில் 6 ஓட்டு இருக்குது அப்படின்றாங்க. பார்க்கும்போதே தெரியுது அவர் அதிமுக கட்சியை சார்ந்தவர் என்று தான் தெரியுது. அவர் சொல்கிறார், என்னோடு பழக்கத்தில் இருக்கின்ற பல தோழர்கள் திமுக கட்சியில் இருக்கிறாங்க, பொறுப்பில் இருக்கிறாங்க. அவர்கள் சொல்கிறாங்க, நண்பா நீ வேற கட்சி, நான் வேற கட்சி, ஆனால் இந்த முறை கண்டிப்பாக 26 ஒரு மாற்றம் வேண்டும். வெளியில் சொல்லிடாத, நான் தான் சொன்னேன்னு சொல்லிடாத, என் பேரை சொல்லிடாத, என்னை பொறுப்பு விட்டு நீக்கிடுவாங்க. ஆனால் கண்டிப்பாக நானும் சரி, நம்ம வீட்லேயும் சரி, தாவேகாக்கு தான் ஓட்டு போடுவோம். அவருடைய உழைப்பை பார்க்குறோம், அவர் செய்த தியாகத்தை பார்க்குறோம். உச்சபட்ச பதவியை வேணான்னு சொல்லிட்டு, அந்த தொழிலை வேணான்னு சொல்லிட்டு வராரு. அவர் ஒரு நோக்கத்துக்காக வராரு. கண்டிப்பாக அதற்காவது நான் ஒரு முறையாவது கண்டிப்பாக தாவேகாவுக்கு ஓட்டு போடுவேன்னு திமுகவுக்கு ஓட்டு போட்ட பல தோழர்கள் என்னோடு பேசி கொண்டு தான் இருக்கிறாங்க, எங்கள் தோழரோடு பேசி கொண்டிருக்காங்க. பல சாட்சிகளை என்னால் ஆதாரப்பூர்வமாக காட்ட முடியும். அப்போ இப்படி ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருக்குல்ல, இந்த மாற்றத்தை திமுக பார்க்குது. திமுக பல உளவு பிரிவை வைத்து உளவு செய்து கொண்டிருக்கு. தனியார் உளவு பிரிவை வைத்து ஆய்வு செய்து, காவல்துறை உளவு பிரிவை வைத்து ஆய்வு செய்து ரிப்போர்ட்ஸ்லாம் பார்க்குறாங்க. 25% மேலே, 30% மேலே ஆதரவு பெறுகிறத பார்த்ததுனால தான் ஐயா ஸ்டாலின் அவர்களால் பொறுத்து கொள்ள முடியாமல் பல அமைச்சர்களை ஏவி விட்டு பேசுகிறார். டிஆர்பி ராஜா சொல்கிறார், கண்டவனுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்லாமா? கேட்டால் பதில் சொல்லி தான் ஆகணும். இந்த மண்ணின் மகன், அவருக்கு இங்கே வாக்களிக்கிற உரிமை இருக்குது. அவர் இந்த தமிழ்நாட்டை சார்ந்தவர், இந்த அரசுக்கு வரி செலுத்தக்கூடிய ஒரு நபர். கேள்வி கேட்க பதில் சொல்லு. முதலீடை நீங்கள் போய் வெளிநாட்டில் முதலீடு பண்ணீங்களா, இல்லை வெளிநாட்டிலேருந்து முதலீடு இங்கே கொண்டு வந்தீங்களான்னு கேள்வி கேட்குறாரு. எஸ் ஆர் நோ, வெள்ளை அறிக்கை கொடுங்க. இத்தனை ஆயிரம் கோடி கொண்டு வந்திருக்கோம், இத்தனை ஆயிரம் வேலை வாய்ப்புகளை உருவாகியிருக்கோம், இத்தனை தொழிற்சாலைகளை உருவாக்கியிருக்கோம், இங்கெங்கே இந்த வேலைகள் நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு போங்க, ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிடுங்க.
2 வருஷத்துக்கு முன்னாடி துபாய்க்கு போனீங்க, 6500 கோடியை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். நீங்கள் 6500 கோடி எங்க? எத்தனை தொழிற்சாலை வந்திருக்கு? எத்தனை பேருக்கு வேலையை கொடுத்துருக்கிறீங்க? ஆண்டு ஒன்றிற்கு 10 லட்சம் இளைஞர்களுக்கு நாங்கள் வேலை தருகிறோம், எனவே திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு 2021 பரப்புரை செய்தது யாரு? தேர்தல் வாக்குறுதியா சொன்னது யாரு? திமுக. எத்தனை லட்சம் பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க? நான் காட்டுட்டுமா? பல்லாயிரம் பேர் வேலை இல்லாமல் இருக்கான். அப்போ நீங்க ஏமாத்துறீங்க. அது எங்க தலைவர் கேட்கிறாரு, அதுக்கு பதில் சொல்லாம கண்டவன் போனவன், அது என்ன பேச்சு? எங்க தலைவர் அவர்கள் 2021 பரப்புரைக்கு போறாரு, சைக்கிள்ல போறாரு ஓட்டு போடுறதுக்கு. அவர் வீட்டில் இருக்கிற ஒரு சைக்கிள் எடுத்துட்டு போறாரு. இந்த கண்டவன் அப்படின்னு பேசுற இந்த கும்பல் என்ன தெரியுமா பண்ணுச்சு? அவர் போற சைக்கிளை பாருங்க, கருப்பு சிவப்பு இருக்கு. அப்போ அவர் திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாரு. அதனால விஜய் ரசிகர்களே, நீங்கள் எல்லோரும் திமுகவுக்கு ஓட்டு போடுங்கள் என்று பரப்புரை செய்த கும்பல் தான் இந்த திமுக கும்பல். அப்ப தெரியலையா எங்க தலைவர் கண்டவன்? சன் பிக்சரை வச்சு படம் எடுக்கும்போது எங்க தலைவர் கண்டவன் தெரியலையா? ரெட் ஜெயிண்டை வச்சு படம் எடுக்கும்போது தெரியலையா கண்டவன்? அப்போ கோடி கோடியா சம்பாதிச்சுட்டு இப்போ உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்டா கண்டவன்றீங்க. அப்ப அந்த சாமானிய மக்கள் திமுகவை பார்த்து கேள்வி கேட்டா கண்டவன் சொல்லுவீங்களா? இதுதான் அதிகார மமதை, இதுதான் சர்வதிகாரம். அப்ப இந்த சர்வதிகாரத்தை வீட்டக்கூடிய ஒரு ஜனநாயக தலைவராக அண்ணன் விஜய் அவர்கள் வராரு. ஒரு மாற்றம் 2026 நடந்தே தீரும். பொறுத்திருந்து பார்ப்போம். தற்போது வரைக்கும் பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் பகிர்ந்து கொண்ட மிக்க நன்றி. நிக்கலாம்.